இன்னைக்கு ஆர்சிபி தொடர்ந்து 2வது டிராஃபி வின் பண்ணது எத்தனை பேர் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க? ஆனா இந்த ஒரு சீசனோட ஐபிஎல் ஆண்ட வைபவ் சூரியவன்சி மட்டும் ஏன் யாருமே தூக்கி வச்சு கொண்டாட மாட்டீங்க? ஆர்சிபி என்னமோ ஃபைனல்ஸ் வின் பண்ணி ஒரு டிராஃபி மட்டும் தான் வாங்குறாங்க. ஆனா இந்த 15 வயசு இருக்கிற வைபவ் சூரியவன்சி ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் திரும்ப வாங்கினா? இந்த ஒரு சீசன்ல மோஸ்ட் ஹையஸ்ட் ரன்ஸ் 776 ரன் ஆரஞ்சு கேப் ஹோல்டர். ஒரு சீசன்ல மோஸ்ட் ஹையஸ்ட் சிக்ஸஸ் இந்த ஐபிஎல் அவன 72 சிக்ஸ். பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லப்படுற மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு, அதுக்கு அடுத்து எமர்ஜிங் பிளேயர் அவார்டு. இந்த ஒரு சீசன்ல 237 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி சூப்பர் ஸ்ட்ரைக் அவார்டு. இப்படி ஒரு பேட்ஸ்மேனுக்கு என்னெல்லாம் அவார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி வாங்கியிருக்காரு. ஆனா இவர் அந்த அளவுக்கு யாருமே தூக்கி வச்சு கொண்டாட மாட்டீங்க. எங்க கிரிக்கெட் விளையாடுற ஒரு பிளேயருமே விராட் கோலி அட்வைஸ் பண்ணும்போது அவர் பக்கத்துல நின்னு அவர் பேசுறத கேட்கறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நினைக்கிறானுங்க. ஆனா விராட் கோலியை ஃபைனல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைபவ் சூரியவன்சி கிட்ட வாண்டடாவே விராட் கோலி பாத்தீங்கன்னா தேடி போய் பேசினாரு. கிரிக்கெட்டின் கோட்னு சொல்லப்படுற விராட் கோலியை இந்த 15 வயசு பையனை தேடி போய் வாண்டடா போய் பேசுறாருன்னா அப்போ கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு அந்த சின்ன பையன் சம்பவத்தை இறங்கி செஞ்சிருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் வைபவ் சூரியவன்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க அவங்கள கொஞ்சம் கீழே கமல ரெண்டு மட்டும் போட்டுப்பாங்க.